Next one, rotational symmetry. Okay, first one, line symmetry. Second one, reflection symmetry. Third one, rotational symmetry. Okay, we have already learned about rotation. Rotation na என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். That is, rotation means டேர்னிங் அரவுண்ட் எ சென்டர். ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த பேப்பர், windmill, merry-go-round, fan, tops, wheel of the vehicles, fidget spinner are few examples of rotation objects that we see in our life. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நிறைய ரொட்டேஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் windmill, merry-go-round, that is a ராட்டனம். ஓகேவா? ஃபேனு, டாப்ஸு, வீல் ஆஃப் த வெஹிக்கல், ஸ்பின்னர். இடையில எல்லாருமே ஸ்பின்னர் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஓகே, இது எல்லாமே என்ன அப்படின்னா ரொட்டேஷனுக்கான ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ரொட்டேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். When one rotation is completed, the rotating objects come back to the position where it started. During a complete rotation, the objects move through 360 degree. When one rotation is completed, ஒரு rotation complete ஆச்சு அப்படின்னா the rotation objects come back to the position. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், அந்த rotation complete ஆச்சு அப்படின்னா come to the back position வந்துச்சு அப்படின்னா அது என்ன டிகிரி இருக்கும், 360 டிகிரி. the objects moves through 360 டிகிரி இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், கம்ப்ளீட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வீலை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வீல் கொடுத்துருக்காங்க, இந்த வீல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீலில் இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணேன். ஓகேவா, இதை வீல்னு எடுத்துக்கோ. ஓகே, தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டேன், ரொட்டேட் பண்ண போகிறேன். இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, தென் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்கே தான் நான் ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதை வீல்னு எடுத்துக்கோ. இதுலேயும் வீல்லையும் மார்க் பண்ணியிருக்கேன், நோட்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். சரியா, எனக்கு என்ன ரொட்டேஷன் வரணும்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் ரொட்டேஷன். இதுதான் என்ன ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு ஃபுல் ரவுண்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா மூமெண்ட் தெரியுதா? தென் ரொட்டேஷன் பண்ணி என்ன பண்ணிட்டேன், சென்ட்ரு பாயிண்ட் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் 360 டிகிரி. ஓகே, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துருச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், 360 டிகிரி. த ஆப்ஜெக்ட்ஸ் மூவ்ஸ் த்ரூ 360 டிகிரி. 0 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி எங்கே வந்துட்டேன், 360 டிகிரி வந்துட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், திங்க் அபவுட் திஸ் சிச்சுவேஷன். 3 சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேக் 2 rectangular biscuit from the same packet and put one on the other, holding one biscuit firmly, rotate the other on its about the center. ஓகே, இந்த பிஸ்கட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது பிஸ்கட். ஓகேவா, இப்போ இந்த பாக்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிஸ்கெட்டை பொசிஷனில் வச்சிடுறேன். இது பொசிஷன், இதுதான் பிஸ்கட்டை வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ரொட்டேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா கிளாக் வைஸ்லேயும் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் இருக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸை நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கிளாக் வைஸ். ஓகே, இப்படி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பேக் சைடு ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, நம்ம இருக்க ஆப்ஜெக்ட்ஸை கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் பொசிஷனில் பிஸ்கட் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போது நான் இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பென் வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன். இந்த மார்க் பண்ண பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எத்தனை ரொட்டேஷனில் இந்த சேம் பொசிஷனுக்கு வருது அப்படின்றத செக் பண்ண போகிறோம்.
ஓகேவா? இப்போ மார்க் பண்ணுற பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் இங்கே வச்சுட்டேன். இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம், ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஒரு ரொட்டேஷனுக்கு பொசிஷன் எப்படி இருக்கோ அதே ஃபார்மட் வந்துருச்சு. ஓகேவா? இது ஒரு ரொட்டேஷன். ஒரு ரொட்டேஷனுக்கு பொசிஷன் எங்கே இருக்கோ அந்த ஃபார்மட்டுக்கு வந்துருச்சு. பட் நான் மார்க் பண்ண பாயிண்ட் எங்கே இருக்க, மேலே வச்சுருந்தேன். பட் மார்க் பண்ண பாயிண்ட் கீழே இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு தடவை என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரியே ரொட்டேட் பண்ண போகிறேன். ஒரு ரொட்டேஷனுக்கு சேம் பொசிஷன் கிடைச்சிருக்கு. பட் இன்னொரு தடவை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்படியே ரொட்டேட் பண்ண பொசிஷனுக்கே ரொட்டேட் பண்ணணும். கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸ்லேயே ரொட்டேட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்லேயே ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி சேம் பொசிஷன் கொண்டு வந்துட்டேனா? ஓகே, அப்போ செகண்ட் ரொட்டேஷன். 2 ரொட்டேஷனுக்கு என்ன வந்துருச்சு, எனக்கு சேம் பொசிஷன் வந்துருச்சு. தட் இஸ் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்ஸை நான் மூவ் பண்ணினேன் அப்படின்னா இந்த பொசிஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் அது சுற்றி திரும்ப எப்படி இருந்ததோ அதே ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுன்னா தட் இஸ் கம்ப்ளீட் ரொட்டேஷன். எத்தனை ரொட்டேஷனில் இப்போ கம்ப்ளீட் பண்ணி ரொட்டேஷன் வந்திருக்கு பிஸ்கட்டு? ஸோ 2 ரொட்டேஷன். அப்போ இதோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன அப்படின்னா 2. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன? பிஸ்கட்டோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் 2. எத்தனை ரொட்டேஷனில் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆகிருக்க? 2. ஓகேவா? நல்லா லேர்ன் பண்ணிக்கோ. நான் பிஸ்கட்டை ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், சேம் பொசிஷன் வரும். சேம் பொசிஷன் வரதை ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்கணும். தென் நான் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே திரும்ப ரீச் ஆகணும். ஸோ இன்னொரு ரொட்டேஷன் வரும்போது தான் என்ன ஆகுது, எனக்கு ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே ரீச் ஆகுது. அப்போ நான் எத்தனை ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன், நான் 2 ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன். இதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பிஸ்கட் வச்சு பார்த்தாச்சு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பிக்சரில். ஓகேவா? செகண்ட் பாருங்கள், ஸ்பின்னர் எடுத்துக்கிறாங்க. ஸ்பின்னர் என்ன பண்ணுறேன், இனிஷியல் பொசிஷன் இது தான். ஓகேவா? இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளூ எங்கே இருக்குது, இந்த சைடில் இருக்குது. ஸோ நான் ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த பொசிஷன் வந்துருச்சு. ஓகேவா? இதில் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் இங்கே இருக்கு பார். ஸோ ஃபஸ்ட் ரொட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பி இதை ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? இதை ரொட்டேட் பண்ண ஆரம்பித்து திரும்ப ரொட்டேஷன் ஸ்டாப் பண்ணுறேன். இங்கே எப்படி இருக்கோ இதே ஃபார்மேட்டில் இங்கேயும் இருக்குது. ஓகேவா? பட் நான் ஸ்டார்ட் பண்ணது என்ன, ப்ளூவில் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்பி எனக்கு ப்ளூவில் வந்து ரீச் ஆகணும். பட் இங்கே வந்து ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் ப்ளூ வந்து மேலே இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் என்ன ஆகலை, ப்ளூ வந்து ரைட் சைடில் இருக்குது. சரியா? ஸோ எகைன் இன்னொரு தடவை ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா சேம் பொசிஷன் கிடைக்குது. ஸோ ப்ளூ எங்கே வந்துருச்சு, இருந்த இடத்துக்கே பொசிஷனுக்கே இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துருச்சு. ஸோ எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு. ஓகேவா? நான் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடச்சிது, இனிஷியல் பொசிஷனுக்கே ஆப்ஜெக்ட்ஸ் வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்பின்னரோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, 3. ஸ்பின்னரோட ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா செட் ஸ்கொயர் எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணுறாங்க. சரியா? இங்கே பிஸ்கெட்டுக்கு நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன பார்த்தோம், 2. அதே மாதிரி ஸ்பின்னருக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா 3. சரியா? நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா செட் ஸ்கொயர் எடுத்துக்க போகிறோம். பட் அது என்ன ஆங்கிளில் உள்ள செட் ஸ்கொயர் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா 60 டிகிரி, 30 டிகிரி, 90 டிகிரி ஆங்கிளில் உள்ள செட் ஸ்கொயர் எடுத்துக்க போகிறோம். சரியா? செட் ஸ்கொயர் எடுத்துகிட்டு எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இது செட் ஸ்கொயருக்கான டயக்ராம். ஓகேவா? இப்போ நான் செட் ஸ்கொயர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பொசிஷன் வச்சிடுறேன். இது செட் ஸ்கொயரோட பொசிஷன். ஓகேவா? இப்போது இங்கே நான் செட் ஸ்கொயரை வச்சு மூவ் பண்ண போகிறேன். தென் கவனி, இது வந்து இனிஷியல் பொசிஷன். இந்த பொசிஷன் வர வரைக்கும் நான் ரொட்டேட் பண்ணணும். ரைட்டா? இந்த பொசிஷன் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். தென் நான் இந்த பாயிண்ட்டை மிடில் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் ரொட்டேட் பண்ணணும்.
இது பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் இது தான். ஓகேவா? இப்போ இந்த பொசிஷனில் தான் நான் செட் ஸ்கொயரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். பட் எனக்கு என்ன சேம் பொசிஷன் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பாரு, நான் கிளாக் வைஸ்லேயே ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா? நல்லா பாரு, நான் ரொட்டேஷன் பண்ணுறேன். பட் எனக்கு என்ன வரலை, சேம் பொசிஷன் வரவே இல்லை. சரியா? ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் என்ன வரல, சேம் பொசிஷன் வரவே இல்லை. நம்ம எது வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும், சேம் பொசிஷன் வர வரைக்கும் ரொட்டேட் பண்ணணும். சேம் பொசிஷன் வந்துச்சா? ஓகேவா? இங்கே எங்கே இருக்குது, ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு, நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதே பாயிண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துருச்சு. அப்போ இந்த செட் ஸ்கொயரை நான் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சேம் பொசிஷன் வருது. ஓகேவா? அப்போ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனில் தான் சேம் பொசிஷன் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஹேஸ் நோ ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி. இது என்ன கிடையாது, ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி கிடையாதுன்னா அதுக்கு என்ன கிடையாது, ஆர்டரும் கிடையாது. ஒரே ரொட்டேஷன் சுற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்குது, சேம் பொசிஷன் வருது. பட் நம்ம பிஸ்கட் வச்சு என்ன பண்ணணும், ரொட்டேட் பண்ணணும். பட் பிஸ்கட் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிது, ஹாஃப் ரொட்டேஷன்லேயே என்ன கிடைச்சிருச்சு, சேம் பொசிஷன் கிடைச்சிருச்சு. ஓகேவா? பட் செட் ஸ்கொயரை வச்சு நான் பண்ணும் போது இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான், ரொட்டேஷனை நான் ஃபுல்லாகவே பண்ணுறேன், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா சேம் பொசிஷன் கிடைக்குது. ஓகேவா? அப்போது இது என்ன கிடையாது, ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி கிடையாது. ஸோ ஆர்டரும் கிடையாது. எதுக்கு, இந்த செட் ஸ்கொயருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதை தான் இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க, செட் ஸ்கொயர் மூமெண்ட்டு. Then in above situation 1 and 2, the total number of times the rectangular biscuit and fidget spinner matches exactly with itself in one complete rotation. ஒரு complete rotation வரத்துக்கு பிஸ்கட்டுக்கு எத்தனை எடுத்துக்கிச்சு, 2. அதே மாதிரி ஸ்பின்னருக்கு 3 டைம்ஸ் எடுத்துச்சு. திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இதை தான் சொல்கிறோம் அப்படின்றத. இன் சிச்சுவேஷன் 3, பட் இந்த செட் ஸ்கொயரை எடுத்துக்கும் போது த செட் ஸ்கொயர் மேட்சஸ் இட் செல்ஃப் ஒன்லி ஒன்ஸ் இன் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் சேம் பொசிஷன் கிடைக்குது. ஹென்ஸ் ஹேஸ் நோ ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி. அது என்ன கிடையாது, ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். An object is said to have an rotational symmetry if it look the same after being rotated about its center through an angle less than 360 degree. ஒரு ஆப்ஜெக்ட்ஸை எடுத்துட்டு நான் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா அது லெஸ் தேன் 360 டிகிரிக்குள்ளே சேம் பொசிஷன் வந்துச்சுன்னா ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி, இல்லைன்னா அது ரொட்டேஷ்னல் சிமெண்ட்ரி கிடையாதுன்னு சொல்கிறோம். இஃப் த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அட்லீஸ்ட் 2, ஒரு ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அட்லீஸ்ட் என்னவாது இருக்கணும், 2வாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்லேஷன் சிமெண்ட்ரி. 3 டைப்ஸ் பார்த்தாச்சு. 4th ஒன், ட்ரான்ஸ்லேஷன் சிமெண்ட்ரி. பிக்சர் பாருங்கள், லுக் அட் த ஃபாலோவிங் ஃபிகர். கோலம் டிசைன், டயர் கிரிப் டிசைன், சாரி டிசைன், பிரேஸ்லெட் டிசைன். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. தென் கோலம், டயர், சாரி, பிரேஸ்லெட். கவனி, hence a particular pattern or design is continued throughout. The pattern changes its place without rotation or reflection. The exact image is found without changing in orientation. இது என்ன கிடையாது, இதுவும் that is also pattern தான். என்ன கொடுத்துருந்தாங்க, கோலம் டிசைன் கொடுத்துருந்தாங்க, சாரி, டயர்டு,
இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? தட் இஸ் ஆல்சோ பேட்டர்ன் தான். பட் இது என்ன கிடையாது, வித்தவுட் ரொட்டேஷன் ஆர் ரிஃப்ளெக்ஷன். அது ரொட்டேஷனும் கிடையாது, ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது. த எக்ஸாக்ட் இமேஜ் இஸ் ஃபவுண்ட் வித்தவுட் சேஞ்சிங் இன் ஓரியன்டேஷன். இது என்ன எக்ஸாக்ட் இமேஜ். த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி occurs when a pattern slide to a new position. Translation symmetry என்ன சொல்கிறாங்க, that is when a pattern slide to a new position. The sliding movement involve neither rotation nor reflection. அந்த எடுத்துக்கக்கூடிய ஸ்லைடிங் மூமெண்ட் என்ன கிடையாது, நெய்தர் ரொட்டேஷனும் கிடையாது, ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது. ஓகேவா? தட் இஸ் லுக் லைக் எ பேட்டர்ன். பட் அது என்ன கிடையாது அப்படின்னா, ரொட்டேஷனும் கிடையாது, ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி இன் ஆர்ட் ட்ரா பண்ணியிருக்காங்க பாரு. தட் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்லேஷன். ஒரே பேட்டர்ன் தான் கண்டினியூஸாக வந்திருக்கு. ஓகே, நமக்கு செஸ் போர்டு ஆல்ரெடி தெரியும், சேம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்போ இதுதான் என்னன்னு சொல்கிறோம், டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா?